வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே, புதன்கிழமையா வேலைக்கிழமையா கிறிஸ்மஸ். ஸோ 2 days போச்சுன்னா லீவு, என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆல்வேஸ் லீவ், ஓகேங்களா? ரைட். இன்றைக்கி ஹாப்பி சண்டே என்ன இருந்தது? ஸ்பெஷல் சிக்கனா, மட்டனா, மீனா. நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே வேறு எதுவும் கிடையாதுங்க. பிடிச்சது சாப்பிட்றது நம்ம மிடில் கிளாஸ் வரைக்கும் சந்தோஷம். சொல்லுங்கள், நம்ம ஒரு 5 ஸ்டாரில் போய் சாப்பிட போகிறதில்ல, பெரிய பெரிய ஹோட்டலில் போக போகிறதில்ல. சாதாரண ஒரு இங்கே இருக்க செட்டிநாடு ஹோட்டல், இல்லாட்டி நம்ம பக்கத்தில் இருக்கிற அஞ்சப்பர், அந்த மாதிரி தான் போவோம். அதான் நம்மளுக்கு சந்தோஷம். எனக்கு பெரிய சந்தோஷம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது. எனக்கு சந்தோஷம். ஹோட்டல்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? அதுன்னு சொல்லி ஹோட்டல் சாப்பாடு உடம்பு கெடுதி. எப்போனா ஒரு தடவை சாப்பிடலாம் இல்லையா? பிடிச்சதே எப்போனா ஒரு தடவை சாப்பிடலாம். ஹோட்டல் நிறைய ஐட்டம் இருக்கும், சாப்பிட்டோமா கைக்கணும் வந்து இருக்கலாம், சூப்பராக இருக்கும். அது ஒரு ஜாலி. இப்போ நிறைய வந்துச்சு, கோரா ஃபுட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் ஒரு வாட்டி கோரா ஃபுட்ஸ் போயிருந்தேன், நான் மருமக ஒய்ஃபு. உள்ளே வந்து கிட்ஸ் ப்ளே மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கோசம் தான் போயிருந்தோம். ரொம்ப காஸ்ட்லி. பிரியாணி ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. கோரா ஃபுட்ஸில் வந்துட்டு நான் என்னடா இது இப்படி சாதாரண நம்ம பிளாட்ஃபார்ம் கடையில் வாங்கி டங்கு டங்கு தான் சூப்பராக இருக்கும். இப்போ விலையும் ஜாஸ்தி. ஸோ அந்த கோரா ஃபுட்ஸு ஓரா ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. தேவையாக பாய் கடை பிரியாணி ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி இப்போ நான் கிளம்பிட்டேன். நேராக போயிட்டு தம்பியை ரெடி பண்ணிவிட்டு மீன் வாங்கிட்டு வரணும். பையன் மீன் கேட்டான். நான் ஒய்ஃபு பையன் மட்டும்தான் இங்கே இருக்கோம். தம்பி மருமக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் பையனை கேட்டான், சிக்கன்லாம் ரெடி, எனக்கு மீன் மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி, ஒரு கிலோ மீன், ஊடா, விலை மீன், கொடுவா, பாறை, அந்த மீன்லாம் இருக்குது. அதில் எது நல்லாயிருக்கு? போனாடி ஊடா வாங்கி வந்து நல்லா இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அது போய் 1 கிலோ வாங்கி கொடுத்துட்டா அவங்க வறுத்துட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்மளுக்கு தனியாக ஒரு 100 ரூபா சிக்கன். அவ்வளோதான். நம்ம சிக்கன் லவர், அது ஃபிஷ் லவர். சிக்கன் உடம்பு கெடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவு ஒன்றும் தெரில. ரொம்பலாம் கிடையாது, 100 ரூபா. நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், பையன் கொஞ்சம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஒரு பிரதர் கூட கூப்பிட்டு வந்தார். இது வரைக்கும் நீங்கள் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கலான்ட்டு. வாங்கியிருக்கேன். நிறைய பேர் நம்ம வீட்டில் வரப்போ, உங்கள் ரிலேஷன் சார்ந்தவங்க வாங்கியிருக்கேன். அவர் கேட்டிருந்தார், இன்னும் 1 கிலோ நீங்கள் வாங்கியிருக்கேன். தேவையானது வாங்கிக்கலாம், அளவுக்கு அதிகமாக வாங்கி போட்டுறத விட. ஓகேங்களா? நான் சொல்கிறது கேட்டுதுங்க. ரைட். நான் பேசினே இருப்பேன். கீழே போய் தம்பி கூட போனால் விளாட்லாம், பேசலாம். இப்போது நேற்று கொஞ்சம் டல்லாக இருந்தால் கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப டல்லாக இருக்குது. நம்மளுக்கு எந்திரிக்கலாமான் இருக்குது. பெட்ஷீட் போட்டு தூங்கணும், ஏசி கூட போடுறதில்ல. ஃபேன் 5 வைக்கிற ஃபேன் 4 3 வைக்கிற, அவ்வளோ குளிர் எடுக்குது. இப்போ பேசி சில்லுன்னு இருக்கு கிளைமேட். மார்கழி மாதம், தை மாதம் ஸ்டார்ட் ஆனாலும் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சோம். பங்குனி வெயில் பல்ல காட்டுவாங்க. உங்களுக்கு வெயில் காலம் பிடிக்குமா, குளிர்காலம் பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் குளிர்காலம் தான் பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஸ்வெட்டிங் ஆச்சுன்னா பிடிக்காது. இப்போ கூட தம்பியை குளிப்பாட்டு ஒரு ரவுண்டு போய் வாக்கிங் போட்டு வந்துலான்ட்டு தான். இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே போகிறேன் கிராஜுவலாக. சொன்னால் பண்ண முடியாது, சொல்லாமல் பண்ணலாம். என் பையன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயிட் லாஸ் ஜேர்னி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறேன். எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் பதில் சொல்லலை. அந்த வீடியோக்கு மட்டும் என் பையன் தான் பதில் சொல்கிறான். ட்ரெட்மில் கேட்டிருக்கீங்க, அட்ரஸ், அப்புறம் வந்து இந்த லிங்க் கேட்டிருக்கீங்க, இந்த ரோப்போடைய லிங்க் கேட்டிருக்கீங்க, எல்லாம் வந்தால் மாட்டோம். ஓகே, நம்ம கீழே போகலாம் வாங்க. நான் பேச ஆரம்பித்தா தொந்தரவு பேசிகிட்டு இருப்பேன். லைட் ஆஃப் பண்ணி வீடியோ. ஓகே. ட்ரீ என்னது? குட் நைட்டா? ரைட், ஓகே. அடுத்து ஓ பார்த்தீங்களா? எனக்கு தெரியல, அவனுக்கு தெரியல, நான் போட்டேன். ட்ரீ செந்தில்குமார்ன்ற பிரதர் சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் ட்ரீன்னு கூப்பிட்றது பிடிக்குன்ட்டு. அவன் பாய் எப்படி எடுக்கிறான் பாரு, நேக்கா எடு. நீ பாய் எடுக்கிறது காமிக்கிறேன். ட்ரீ என்னான்னு கேட்கலாம் பாருங்க. பாயிடு தலை நான் எடுத்துட்டேன். பாயிடு இப்படி தான் பாய் எடுத்து கரெக்டாக மடித்து தூக்கி விசிறி மேலே அடிப்பான். ரெடி, வெளியே இந்த இடத்துல தூக்கி அடிப்பான். வெரி குட். நான் மடிச்சவா பார்த்தா தலைகாட்சி பாய வரேன். பாய் எடுத்துட்டேன். குட் மார்னிங் சொன்னியே. சரி, வர கேமரா அங்கே வச்சுறேன், ஞான் பண்ண என்ன. ஓகே.
வெள்ளை கம்மி எனக்கு, வெள்ளை கம்மி கம்மி தலைகாணி எல்லாம் நான் எடுத்து ஐயா, எனக்கு வெள்ளை கம்மி. கிட்ட 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 சுத்திட்டாட்ட வெள்ளை கம்மி. நாள்தோறும் ஏதோ மாறுதல் வாழும். என்ன பண்ணுறது? மரக்கடை இருக்குது. சாய்ராம் தலை கிட்ட ஐ பார்த்து ஒன்று பண்ணி గవని ఎడరు పెట్టి ఎడవచ్చవంగా వచ్చా ఎడవచ్చవంగా వచ్చా ఆమె తగిన ఓకే డబ్బులు తాయి డబ్బులు తాయి ముంజునాయా சரி இது வணக்கம் சரி புது क्या போட்டு தைத்தியா அத்தா வாஷிங் மிஷின் தைத்தியா தாய் ஒரு நிமிஷம் இருங்க அவங்க கூட பேசிட்டு இருங்க வாஷிங் மிஷினை போட்டு வராங்க என்ன சார் அங்க ஒரு சார் இந்த லுங்கி பண்ணிருந்தேன் எனக்கு கொஞ்சோட தான் இருக்கு அந்த லுங்கி பண்ணி கைட்டி கூட மொத்தமாக துவச்சிடும் கொஞ்சம் வணக்கம் சொல்லி வந்துடுறேன் சாயராமா ஓகே அது அந்த டப்பா பார்த்து கூட வணக்கம் சொல்றான் அவன் வணக்கம் சொன்னியா நீ கல்ல மல்ல 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 ஆராரோ ஐயா செல்லம் கொஞ்சம் யாரும் ಕೆಟ್ಟ ಗಾಯಕ್ಕೆ ಆಕಾರ ಕೆಟ್ಟ ನಾನು ನನ್ನ ಕೆಟ್ಟ ನಾನು இப்போ சூரி பேசிட்டு அவன் பல் வளர்த்து நான் போய் மீன் சொல்லிட்டு வந்துன்னு வச்சுங்க மீன் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன்னா 1 hour கழிச்சு ரெடி பண்ணுவாங்க இப்போ வாங்கி வரணும் மீன் கொண்டு கடை மீன் செக் போஸ்ட் செக் போஸ்ட் செக் போஸ்ட் முள்ளு எனக்கு முள்ளைக்கு முள்ளு இருக்கு வணக்கம் வணக்கம் அப்பா நாளைக்கு நீக்கி காப்பி என்ன இட்லி இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு 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 மப்பளம் வாழைக்காய் 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 கொத்தமல்லி முள்ளங்கி அவக்காய் 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 வெண்டைக்காய் வெண்டைக்காய் சிகப்புக்காய் கொத்தமல்லி கோக்காய் மப்பளம் மப்பளம் வாழைக்காய் வாழைக்காய் மப்பளம் வாழைக்காய் பொட்டேட்டோ பொடி முட்டை முட்டை தோசை ஓகே ரைட் பேசிட்டானா நான் பேசலாமா மூடுவானே என்னத்த நான் பேசுறது சரி நான் கடைக்கு போய்ட்டு மீன் வந்துட்டேன் ரைட் ஓகே மதியம் முட்டை தட்டேன் சூரிக்கு வந்து முட்டை மதியானம் ஒன்று வேணுமா 2 வேணுமா டெட் டேட் சொல்லு நான் மறந்துட்டேன் எட்டு 12 12 1 14 உன் வயசு என்ன சரி டேட் கிழமை சொல்லு கிழமை என்ன டேட் கிழமை சனிக்கிழமையா ஞாயிறு குட் இதெல்லாம் வேலை செய்யுது என்னது
சூரிய ஃபோன் நம்பர் தாங்க. அட்ரா என்னது காய கொன்னு கண்ணானே இந்த சம்பளம். மக ஓ கேமராவா? இந்த அப்படி அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மூஞ்சி அந்த ஃபோனில் திருத்தி இல்லைங்களா, அவன் மூஞ்சி தான் பாரு, அவனுக்கு காமி. இது அவனுக்கு கேமரா ஃபோனா? அந்த இந்த அடையாளம் தெரியும் இல்லைங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அதான் முகம். கரெக்ட். அந்த ஷேட்டில் முகம் தெரியுதா அது கேமரா ஃபோன் சூரிய பொறுத்த வரைக்கும். இதை பாருங்க, இந்த ஷேட் இருக்கு இல்லையா, இப்போ உங்கள் மூஞ்சி தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா, இந்த இது தெரிஞ்சு அது வந்து அவனுக்கு வந்து கேமரா ஃபோன். அப்படியா? நல்லா இருக்கான்னு கேட்டியா? நல்லா இருக்கா சொல்லுங்க. உன் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்ல. உன் ஃபோன் நம்பர் சொல்லு. இல்லை 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 தெரியாது. நான் கை காட்ட இல்லை 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 அதாவது என் நம்பர் தெரியும். என் நம்பர்னா ஃபாஸ்ட் டயல் இல்லையா? என் நம்பர் என்னது? உண்டு. அந்த மாதிரி. பவானி இது 3. விக்கிது விக்கி 7. சரி சூரிய என்ன பார் உன் நம்பர் சொல்லிட்டேன் நான், எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. சூரிய வந்து ஃபோன் உங்ககிட்ட பேசுனேன்னா ஆக்சுவலாக நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் இல்லை சூரிய. இப்போ சூரிய வந்து எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, எங்கள் பாஷை, ஹிந்தி, தெலுங்கு எல்லாமே. இந்தாங்க ஏங்க ஏங்க போங்க வாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீ தமிழ் சொல்லியிருக்கீங்க தமிழ். சுரேஷ் அண்ணா நீங்கள் பேசுகிறத சூரிய பேசுகிறது ரொம்ப பிடிக்குன்ட்டு, அது வந்து சூரியனை மறைச்சிடும், மறைச்சி தான் பேசுவான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அன்பாலே நிறைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நீதான் பாடு, முத்து முத்து பாட்டு பாடு. முத்து முத்து சொத்து சொத்து அந்த தம்பி அந்த தம்பி ராஜாக்கள் ராஜா காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கூட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. பல்வழகல 100 ஆண்டு முத்துக்கு முத்தா சொல்லு. கால தட்டக்கோட்டை இட்லி தட்டக்கோட்டை. அவங்க வந்து உனக்கு இட்லி தட்டை தருவாங்க. இந்த இது இருக்கா, இங்கே இருக்கட்டும். வேட்டக்கோட்டை எனக்கு வேட்டக்கோட்டை. வேற இட்லி தட்டு வேணுமா? ஏன் இது நல்லா தானே இருக்கு. சரி மேலே இருக்குண்ணா. காலைல 1 7:30 ஓ இப்போ இன்னொரு தட்டு ஒன்று வேணும் அப்படி தானே? சரி ஓகே. மேலே இருக்குது புது தட்டுனா ரொம்ப பெருசாக இருக்கு. வாங்கி வரட்டா போயிட்டு? அதாவது நானும் சூரியன் ஒரே தட்டு தான். இதே மாதிரி தட்டு ஒரு 4 தட்டு இருக்குது. நானும் சூரியன் மட்டும் தான் இந்த தட்டு. இன்னொன்று பெரிய தட்டாக இருக்கும், நம்ம வாட்டம் இருக்காது. சூரியன் நானும் ஒரே தட்டு தான் இல்லை? ஆமாம். ஏன் தட்டு இதே மாதிரி தான். இது ஏன் தட்டு தான், இது ஆக்சுவலாக ஏன் தட்டு இது இருக்குங்களா? சரி ஓகே பாய். சொல்லு, டைம் ஆகுது, நான் கடைக்கு போய் இப்போ மீன் ஆர்டர் கொண்டு வரணும். பாய் பாய். அப்புறம் பார்க்கலாம் சொல்லு. பாய். அப்புறம் பார்க்கலாம். ஐயோ டூ அண்டி கொல்லி அண்டி. ஓகே பாய். இன்னும் எடுத்து ஆஃப் பண்ணி பார்த்து படம் ஒன்றை போடுறான். இப்போல்லாம் சூரிய ஆன் பண்ணினா ஆஃப் பண்ணிடுவார்.